ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அக்காவை வக்கான்ல இருந்து விரட்டி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் எம்ஐடி ப்ராஜெக்ட்டுக்காக நமக்கு ஒரு ஷூட் செய்யணும்னு மும்மரமா இறங்கிடுறா. காம்பரன்ஸ் வாங்க காசு பத்தாம உள்ளக்கே ஒரு கடையை போட்டு வர்றவன் போறவனுக்குலாம் ரெக்கார்டு ப்ராஜெக்ட்னு செஞ்சு கொடுக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் இது வரைக்கும் நீ புடுங்கினதெல்லாம் போதும்னு சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிடறானுங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு கை காசை போட்டு உருவாக்கின சூட் எடுத்துட்டு சிட்டா பறந்துடுறா. அதே நேரத்துல இங்க ஹுட்டோட கேங்கு அலாரம் ஆஃப் பண்ண தெரியாம ஒரு இடத்துல போய் கையும் கழுவுமா மாட்டிக்க அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு ஐட்டங்காரன் இறக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது தலைக்கு மேல அக்கா பறந்து போறத பாக்குறானுங்க. சூட்டை கண்ட்ரோல் பண்ண ஜார்விஸ் ஃப்ரைடே மாதிரி உருவாக்க துட்டு பத்தாம எம்என்டியோடதை திருடி போட்டு போக நடுவானத்திலே காலவாரி சூட்டை ஃபுல்லா கண்டம் பண்ணிடுது. இப்படி சகுனமே சரியில்லாம அடிப்பட்ட ஓட்ட வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்க அடுத்த நாள் அங்க வந்த ஃப்ரெண்ட் சேவியர் கூட சூட்டுக்கு பொருள் வாங்க கடைக்கு போக அங்க வாங்கின பொருளுக்கெல்லாம் வேற எவனோ பே பண்ணிட்டு நாளைக்கு என்ன இங்க வந்து பாருன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்புறான். அங்க போனா ஒரு லிஃப்ட் லாக் பண்ணி வச்சுட்டு 3 நிமிஷத்துல இந்த லிஃப்ட் விட்டு வெளியே வரலனா மூச்சடிச்சு செத்துருவான்னு சொல்ல அடங்கொப்பத்தா வக்காண்டா வாயிலேயே விரல விட்டு ஆட்டினவடா இந்த ரீரி வில்லியம்ஸ்னு கம்பியை உடைச்சி கதவுல வச்சு குத்தி நெம்புவா பாரு. ஹுட்டோட கேங்க மிரண்டுறானுங்க. ஆனா நம்மளுக்கு திருட்டு வேலைக்கு தான் இந்த டெஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வரண்டா கைப்புலன்னு கிளம்ப போக உன்னோட உருவாக்க பணம் தரன்னு ஹுட்டு பொட்டியை திறக்க அக்கா மனசு திறந்து நாளைக்கு எங்க கொள்ளையடிக்க போறோம்னு கமிட் ஆகிடுறா. ராத்திரி வீட்டுக்கு போய் கராஜ்ல சூட்டை சரி பண்ணிட்டு இருக்கும்போது அவளை தத்தெடுத்த அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஞாபகத்துல வர அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் இந்த இடத்துல தான் அவ கண்ணு முன்னாடியே ஒரு ஷூட் அவுட் செத்துருப்பாங்க. அதை நினைச்சுக்கிட்டே அவ மனசையே ஒரு ஏஐயா கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் கிளிச்ல செத்து போன ஃப்ரெண்டோட உருவத்தை அந்த ஏஐ எடுத்துருது. ஆத்தாடி செத்தவ எப்படா உயிரோட வந்தான்னு முழிச்சு பார்க்க முனி படம் பார்த்த மாதிரி மயங்கிடுறா. 2வது எபிசோட்ல இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு நான் உன்னை தெரியாம உருவாக்கிட்டேன்னு நாட்டிலேயே டெலிட் பண்ண போக அது ஏஐலே கொஞ்சம் பஜாரி ஏஐயா இருக்கும் போல அக்காவே சண்டைக்கு கூப்பிடுது. அதே நேரத்துல ஹுட் மீட்டிங்க்கு கூப்பிட்டதும் நான் வர வரைக்கும் வெளியே தலையை கட்டாதுன்னு உள்ளே பூட்டி வச்சுட்டு போறா. இங்க புதுசா ஒரு பிளான் போறானுங்க. டனல்ல ஒரு கம்பெனி கார் எல்லாத்தையும் ஒரு பேஸ்ல கனெக்ட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வழியா சேஃபா கூட்டிட்டு போறானுங்க. அப்படி அவங்க நடத்த ஒரு டெஸ்ட் ரன்ல சாஃப்ட்வேர்ல வைரஸ் சொருகி கம்பெனியோட சிஇஓ மிரட்டி காசு பாக்குறதா இவங்களோட பிளான். ஆனா அதுக்கு கண்டிப்பா ஏன் சூட்டு வேணும்னு சொல்ல நம்ம அக்கா இது எப்பரா ராத்திரிக்குள்ள சரி பண்ண போறோம் நாட்டி கிட்ட புலம்புறா. அவ என்னன்னா ஜார்விஸோட சித்தி பொண்ணா இருப்பா போல. பிளாக் மார்க்கெட்ல ஜோன் ஒருத்தன் உனக்கு தேவையான எல்லா பொருளையும் விக்கிறான்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்க கூடவே நானும் வரவான்னு கேட்க அவளை அப்படியே அலேக்கா தூக்கி லேப்டாப்ல போட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறா. அங்கிட்டு ஜோ கிட்ட போய் 2 ரிப்பல்சர் ஒரு எம்ஆர்எஃப் 2 பிளாஸ்டர்னு ஆர்டர் சொன்னா இது எதுவுமே தெரியாத மாதிரி நிக்க நீ பிளாக் மார்க்கெட்ல விக்கிறத போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொன்னதும் ஒரு வெப்பன் குடோனே கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கத்தாயின்னு காலில் விழுந்துடுறான். நைட்டு பிளான் பண்ண மாதிரி டெஸ்ட் நடக்கும்போது மொத்த செக்யூரிட்டியும் ஷட் டவுன் பண்ணி நம்ம பசங்க கைவரிசையை காமிக்க அதே நேரத்தில் வைரஸ் சொருக அக்கா களத்துல குதிச்சா லேப்டாப்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு குறுக்க நாட்டிலி வந்ததுல வைரஸ் இருக்கிற ஃப்ரெண்டையே அக்கா சிதற விட்டுறா. அவ்வளவுதான்டா மொத்த பேரும் மாட்ட போறோம்னு நினைக்க நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நாட்டிலி கூட்டிட்டு போறா. மொத்த பாடியிலேயே வைரஸ் ஏத்திக்கிட்டு காரோட அட்டாச் ஆகி கையை வெண்ணெய் திங்கு மாதிரி தனியா கலட்டி அதை வச்சு வைரஸ் கோர்ல ஏத்தி மொத்த சிஸ்டத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுறானுங்க. கரெக்டா அந்த நேரத்துல மறந்திருந்த ஹுட் வெளியே வந்து சிஇஓ மிரட்டி மொத்த காசையும் கறந்துடுறான். ஆனா வெளியே நம்ம அக்கா தப்பிச்சு வரும்போது ஒரு போலீஸ்காரன் நம்ம அக்காவை மடக்கி பிடிக்க பின்னாடி இருந்து புல்லட்டையே பெண்ட் பண்ணி அக்காவை அசால்ட்டா ஹுட் காப்பாத்துறான். 3வது எபிசோட்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பூரா பேர்களும் ஜாலியா கொண்டாட நம்ம அக்காவும் இனிமே திருட்டு வேலைக்கெல்லாம் போக வேணாம் இருக்கிற பணத்தை வச்சு சூட் அப்கிரேட் பண்ணிடலாம்னு சொல்ல கரெக்டா அண்ணா அடுத்த ஆபரேஷனுக்கு பிளான் போட்டேன்னு ஹுட் என்ட்ரி கொடுக்குறான். இந்த வாட்டி ஹேர்லூம் கம்பெனி சிஇஓ மிரட்டி காசு பார்க்க போறோம்னு சொல்றான். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த கிரீன் ஹவுஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு புட்டு மெட்டல கூட கொண்டு போக முடியாது. நாளைக்கு நைட்டுக்குள்ள அதுக்கு ஏத்த ஒரு தரமான பிளான கொண்டு வாங்க செல்லங்களான்னு அனுப்பி வைக்கிறான். ரீரி வீட்டுக்கு போனதும் நாட்லி சூட்டை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அக்காவை பயமுறுத்த இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு அக்கா வேற ஒரு பிளான் போடுறா. அதுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஜோவோட பங்கருக்கு போக அந்த புறம்போக்கு ஆராய்ச்சி பண்றேன்னு ஆர்வ கோளாறுல கையை பப்பாளி பழம் மாதிரி பொழந்து வச்சிருக்கான். அதை இவ சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒபேடியா சைனோட அஸ்தியை பார்த்துட்டு அவனோட புள்ளதான் இவனு புரிஞ்சுக்கிறா. ஒபேடியானா வேற யாரும் இல்ல நம்ம டோனியை முதுகுல குத்தி கழுத்தா மட்டிலே தூக்கி சாப்பிட்டு போட நம்ம மொட்டை மாமா தான். என்னதான் இவன் அவன் பிள்ளையா இருந்தாலும் வாழ்க்கையில நேர்மையா ஜெயிக்கணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்கிட்ட மெட்டல் டிடெக்டர்ல மாட்டாத மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கிட்டு அதுக்குள்ள லேசர் கட்டிங் மிஷினை வச்சு எடுத்துட்டு போறா. ஆக்சுவலா அக்காவோட பிளான் என்னன்னா நாட்டிலேயே வச்சு சூட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹுட்டோட கேங் கூட தனியா அனுப்பிட்டு இவ மட்டும் தனியா ஹுட்டை ஃபாலோ பண்ணி அந்த துணியில ஒரு பீஸை கட் பண்ணி எடுக்கிறது தான். இப்படி எல்லாம் சுபுகமா போய்கிட்டு இருக்க ஆர்வ கோளாறுல மெட்டல் டிடெக்டர் ஆன் பண்ணி நல்லா போயிட்டு இருந்த மிஷின்ல 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுறா. கிரீன் ஹவுஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத பார்த்து டென்ஷன் ஆகி சைன் போட மாட்டேன்னு சொன்ன சிஇஓ கழுத்து நெரிச்சு கொண்டுறான் நம்ம ஹுட். நம்ம அக்கா பண்ணதெல்லாம் பார்த்த மச்சான் ஜானு அவளை மறிக்கிறான்னு பார்த்தா நம்ம அக்கா அவனே ஒரு ரூம்குள்ள போட்டு சாத்தி வந்த வழியை பார்த்து கிளம்பிடுறா. ஆனா இவன் மூச்சு திணறி செத்துட்டான்னு தெரிஞ்சதும் தப்பு பண்ணிட்டோம்னு கதறி அழுகுறா. மச்சான பறி கொடுத்த பார்க்கரு இதுக்கு மேல இந்த ஹுட்டை போட மாட்டேன்னு விசிறி அடிக்க அது என்னன்னா மச்சான கொண்டு ரீரி தான் அயன்ஸோட ஷேடோவை காமிச்சு கொடுத்துருது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.